Hi friends, welcome to Nanjil JK Cooking World. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக நல்ல ஹார்ட் பேஷண்ட்டுக்குள்ளதும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்குள்ளதும் நல்ல ஒரு பிளட் செல் உண்டாகக்கூடிய பீன்ஸ் மசாலா கிரேவி நல்ல சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல 7 பீன்ஸ் எடுத்துங்க. பீன்ஸ் வந்து 9 டைப் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஹார்ட் அட்டாக் உள்ளவங்களுக்கு, பிளட் செல் ஒன்று, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு நிறைய ஹை ப்ரோட்டீன் கிடைக்குதுல, சூப்பராக இருக்கும். பாருங்கள், சமைக்கலாம் வாங்க. 250 கிராம் பீன்ஸ், நல்ல பிஞ்சு பீன்ஸ் எடுத்துடுங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல 2 தும்பையும் அந்த தும்பை இந்த தும்பையும் கட் பண்ணிக்கிடுங்க. டிப்பெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு 1/2 இன்ச்சு சைஸில் கட் பண்ணுங்கள். நீளமாட்டு ஒரு பீன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 4ஆக கட் பண்ணுங்கள். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வச்சுட்டு இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுங்க செப்பரேட்டட். ஓகே, இது நம்ம பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு பாயில் பண்ணக்கூடியது ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, உங்கள் விருப்பம். தண்ணி ஊற்றினா கிரேவியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு உங்களுக்கு வந்து 10 நிமிஷம் அதை வந்து நம்ம பாயில் பண்ண வச்சுக்கோம். மூடி வைக்கிறக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா வந்து அந்த குளோரோஃபைல்லாம் போயிடும். அதில் மூடி வைக்காதீங்க என்றைக்குமே. காய் வேகவும் மூடி வைக்காதீங்க. பாருங்கள், இதில் வந்து ஒரு ஜார் எடுத்துகிட்டு 2 சின்ன தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, 1 இன்ச்சில் வந்து ஜிஞ்சர் போடுங்க. இஞ்சி 4 பீசஸ் வந்து கார்லிக் போடுங்க. அதில் ஒரு பீஸ் வந்து நம்ம பட்டை 1 பீஸோ 2 பீஸோ போடுங்க. பட்டை போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்கும். ரொம்ப போட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்ல திக்கான பட்டைன்னா 1 பட்டை போடுங்க. இலசுனா 4 பீஸ் போடுங்க. 4 பீஸ் இந்த கிராம்பு போடுங்க. கிராம்பு போட்டுக்கிட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் கிரைண்ட் பண்ணி திருவி வச்சுடுங்க, அதையும் போடுங்க. 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரம். அந்த பெருஞ்சீரம் போடும்போது நல்ல மணமாக இருக்கும். இந்த கிரேவி, இந்த சப்பாத்திக்கு ரொம்ப மட்டன் ஸ்மெல் கிடைக்கும். 2 டீஸ்பூனு வத்தல் மல்லிப்பொடி போடுங்க. மல்லிப்பொடி போடும்பொழுது கொஞ்சம் ராவாக இருக்கும் மேலே கொஞ்சம் வறுத்து போடுங்க. 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போடுங்க. ரெட் சில்லி பவுடர் போடுங்க. தேவையான கொஞ்சம் தண்ணி இது ஊற்றிக்கிட்டு, வாட்டர் என்ன ஊற்றிட்டீங்கன்னா அரைக்கிறதுக்கு தான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிடுங்க. ரொம்ப முதலேயே ஒரே கப்பு தண்ணி ஊற்றிடாங்க. அப்படி வந்து ஜாரில் அடிக்க முடியாது, ஒரு மாதிரி வெளியே அடிந்துடும். அப்போ தேவையான சால்ட்டை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கிரைண்ட் பண்ணுங்கள். என்ன ஃபைன் பேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும். பிரிபின்னு அரைக்கக்கூடாது. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நீங்கள் தனியாக 75% குக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம அந்த பீன்ஸு அதை பார்த்துக்கிடுங்க. அது ஓப்பன் பண்ணி வச்சுடுங்க. ஓகே, அந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கிடுங்க. அடுத்த ஃபேன் வச்சுட்டு நம்ம அதை தாளிக்கணும். 2 டீஸ்பூன் ஆயில் போடுங்க. கடுகு போடுங்க. கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை, ஒரு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்ட உடனே நமக்கு வந்து பொடி வெங்காயம், அதாவது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக வெட்டி அடிச்சுடுங்க. குட்டி குட்டியாக வெட்டிக்கிட்டு அதையும் போடுங்க. அருமையாக ஃப்ரை பண்ணுங்கள். நல்ல கலத்திட்டு கலர் வந்து கோல்டன் கலர் வர்றதுக்கு மாதிரி நீங்கள் வந்து நல்ல கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க கிரைண்டி இந்த பீன்ஸ் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசாலா இதை ஊற்றுங்க. ஊற்றின உடனே நமக்கு வந்து 1/2 கப்பு உங்களுக்கு தேவையான அந்த மசாலாவை நல்லா ஜாரை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றின உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இனி கொதிக்கும் பொழுது வந்து கட்டியாகும். நமக்கு வந்து சப்பாத்திக்கு ரைஸுக்கு மீடியமாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாட்டு கூட ரொம்ப கட்டியாட்டுக்கூடாது. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த பச்சை ஸ்மெல்லு போகிறது வரைக்கும் அந்த குழம்பு வந்து கொதிக்கணும். நல்லா கொதிக்க பார்த்தீங்களா, எப்படி கொதிக்கும் பாருங்கள். கொதிக்க வந்து நல்ல மணமாக இருக்கும். இந்த மதுக்கு கூட நீங்கள் பாயில் பண்ணின 75% பாயில் பண்ண பீன்ஸை இதில் போடுறீங்க. போட்ட புடவை பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வைங்க. ஏன்னா இது பிரச்சனைன்னு கிடையாது. மூடி வைக்கும் பொழுது நமக்கு வந்து தெரியும் நல்ல இதுக்கு தேவை. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. ரொம்ப போடாங்க. 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லு வந்துடும். 1/2 டீஸ்பூன் போடுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஓகே, அதனால 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷமோ இல்லை 3 நிமிஷம் கொஞ்சம் பாயில் பண்ணாமல் மூடி வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா பாருங்கள். கறி வந்து நம்ம லூஸாக தான் இருக்குது. இனி வந்து நம்ம வந்து இந்த கொதிக்க வந்து இந்த கறி வந்து கட்டியாயிரும் பாருங்க. அருமையாக இருக்குது. கொதிக்க பார்த்தீங்களா, நல்ல கம மணக்கும். இதிலே நம்ம சாப்பிட்லாம். ஒரு வீடியோ பார்த்தவங்களுக்கு சாப்பிட்றோம் பாருங்கள். ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்ல ஃப்ளேவரில் பீன்ஸ் மசாலா கறி ரெடியாக இருக்குது. இது நல்ல சப்பாத்தி இந்த மாதிரி தான் கிடைக்கும் பாருங்கள். அருமையாக இருக்கும். இதுக்கு விட வேறு என்ன வேணும்? இதே மெஷர்மெண்ட்டில் செய்து பாருங்கள். இதில் எல்லா அளவுகளும் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்கும். பாருங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நல்ல ஒரு மெனுவை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் உடனே அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் குக்கிங் சேனல். உங்கள் ஜேகே. மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.